சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு ஸ்வீட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வர்றப்போ பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு. இது பண்ணுறதுக்கு வெறும் 4 பொருள் போதும். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிலோ எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சுட்டு அதோட 1 கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு, 1/2 கப் பால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு 1 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து இட்லி மாவு பார்த்து கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு கரண்டி மாவு ஊற்றி எள்ளு 1 டீஸ்பூனு, துருவின தேங்காய் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வேகட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.